ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் கட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க அளவு ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல் ப்ளவுஸுமே கட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஸ்டிச்சிங் வந்துட்டு நல்லா தெரியும், பட் கட்டிங் வந்துட்டு எனக்கு வரலை. எப்படி பண்ணாலும் ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக் வந்துடுது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லரிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கிளாத் வந்துட்டு 1 மீட்டர் கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக வரும். அதாவது கொஞ்சம் ஏற்றி இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட்டிங் பண்ண போகிறோம். கிளாத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கரை பக்கம் ரெண்டையும் சேமாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த மடிப்பு பக்கத்தை மடிச்சிருங்க. ஸோ இப்போ நமக்கு கிளாத் வந்துட்டு 4 இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஈவனாக எடுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ மடிச்சாச்சு. இதில் தான் ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ரா எஜஸ்க்கு ஒரு லைன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக இது வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ விட்டுருக்கிற அளவு. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்லேருந்து பேக் சைடு ஸ்லீவோட, அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு வந்துட்டு கிளாத்தில் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. எப்போவுமே பேக் சைடு கீழே இருக்கிற மாதிரி வச்சு தான் அளவு வந்து எடுக்கணும். ஸோ ஸ்லீவோட அகலம் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இங்கே விட்டுறாதீங்க, இங்கே விட்டுறாதீங்க. விட்டீங்க அப்படின்னா ஸ்லீவோட லென்த் வந்துட்டு எக்ஸஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வச்சு இங்கே ஸ்லீவோட உயரம் இது ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது வெயிட்டான திங்ஸ் வந்து வச்சுருங்க. ஒரு சிசர் இல்லைன்னா ஏதாவது ஒரு திங்ஸ், வெயிட்டான திங்ஸ் வச்சுருங்க. வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு வந்துட்டு மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி ஆம் ஹோலில் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டிச்சஸ், இந்த ஸ்டிச்சஸ்லேயே சின்ன சின்னதாக இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஆம் ஹோல் ரவுண்ட் வந்துட்டு கிடச்சிருச்சு. இது வந்துட்டு ரெடி அளவு. ஸோ இதுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டிச்சஸ்க்காக நீங்கள் சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்களோ அந்த அளவு வந்துட்டு கொடுத்துக்கோங்க. எக்ஸஸாக நம்ம 1.5 இன்ச் வந்துட்டு கொடுப்போம். இங்கே இந்த மாதிரி 1.5 இன்ச்சு, கீழையும் 1.5 இன்ச்சு கொடுத்து மாதிரி மார்க் பண்ணிடுங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லைனில் வச்சு செக் பண்ணுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே செக் பண்ணாமல் பிகினர்ஸ் வந்துட்டு கட் பண்ணிடாதீங்க. மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் புளிவு வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ரா எஜஸையுமே இப்போவே மறக்காமல் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் சென்டர் நாச் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆம் ஹோல் அளவு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கேயும் ஒரு சின்ன நாச்சஸ் வந்து கொடுத்துருங்க.
ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடு வந்து நெக்ஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்லீவ் வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த கிளாத்லேயே அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் கிடைக்கும். ஸோ பேக் இங்கே தான் நம்ம பேக் பார்ட் வந்துட்டு கட் பண்ண போகிறோம்.